ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முடக்கத்தான் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது மூட்டு வலி, கை கால் வலி, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. மாதத்தில் 2 வாட்டியாவது இது எடுத்துக்குங்க. உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பூண்டு, 3 இல்லை 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா க்ளீன் பண்ண முடக்கத்தான் கீரையை இதில் சேர்த்துக்குங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போது இதை ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச கீரையை இந்த தோசை மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசை மாவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. தோசையை திருப்பி போட்டு 2 சைடும் வேகட்டும். இது இட்லி பொடி, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்கும் செட் ஆகும். அவ்வளோதாங்க, முடக்கத்தான் தோசை தயார்.